வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தாரு அப்படின்னா, நாங்க எல்லாம் வரவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் சொன்னாங்க, டிடிவி அவர்கள் சொன்னாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, டிடிவி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட என்டிஏ அலையன்ஸ்ல வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. இதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், மீண்டும் அம்மா ஆட்சி வரணும், விட்டு கொடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் அதனாலதான் நான் வந்து விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு. சோ இந்த ஒரு அலையன்ஸ் பத்தி டிடிவி அவர்களுடைய இந்த முடிவுக்கு காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, காரணம் அதுதான். அதிமுகவினுடைய ஆட்சி இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. அவர்களுடைய கோரிக்கை வந்து இதற்கு முன்னால் வேறு மாதிரி முரண்பட்டு இருந்தாலும், இன்றைக்கு அரசியல் தேர்தல் ஆட்சி என்று வருகிற போது ஒரு இயக்கம் ஆரம்பித்து அதனுடைய முடிவு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் அமமுக இப்போது அதிமுகவினுடைய ஆட்சி தேவை, திமுக என்கின்ற ஒரு தீய சக்தியை, அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிற போது நமக்குள் இருக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்கள், இன்னும் அவர் பாணியில் சொன்னோம்னா பங்காளி சண்டை, இதையெல்லாம் தாண்டியது திமுகவினுடைய அந்த விரோத அரசு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். சார், ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா இருந்தா கண்டிப்பா அதிமுக வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது, தோல்வியை தான் சந்திக்கும். அவருடைய தலைமையில நம்ம கூட்டணியில சேர்றது அப்படின்றதுக்கு நம்ம வந்து தூக்குல கூட தொங்கலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்து பேசியிருந்தாரு. சோ இது எப்படி நாங்க இப்போ தேர்தலுக்காண்டி இதை வந்து அவர் செஞ்சுட்டாரு அப்படின்றது தானே? அப்படி தேர்தலுக்காக அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தான் கொண்டிருக்கிற எண்ணத்தை அல்ல ஒரு பார்கெனிங் பவரை அதிகரிக்கிறதுக்காக இது போன்ற யுக்திகளை பயன்படுத்துறது இயல்பு தான். அதனால அப்படி சொன்னால் அதற்கு மாற்றாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதால அரசியல் என்பதே அடுத்த நிமிஷம் அவர்களுக்கு தேவையான ஆட்சி அதிகாரத்தை பெறுவதற்கான, இல்லை மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்றால் அதிகாரம் வேண்டும், அதற்காக அதை நோக்கி நகர்வதற்கு என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் தேடி அதை நோக்கித்தான் நகர்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டுமே ஒழிய, ஏற்கனவே தொடர்ந்து பல ஆண்டுகளாக தொடர் விமர்சனங்களை தான் வச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இருந்தால் இன்றைக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். மக்களோடு மிக நெருங்கி அடர்த்தியாக போய் செய்யக்கூடிய தேர்தல் பணிகள், இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் அவர் கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதனால இத்தகைய முடிவு வந்துவிடக்கூடாது என்று நினைத்தவர்களுக்கு வேண்டுமென்றால் இது ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அதிமுகவில் இருந்தவர்களுக்கும் மற்றும் அமமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ஓரளவு ஒரு இணக்க மனநிலை வந்ததை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது இது. அதனால வரவேற்கத்தக்கது தான். நீங்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னார்களே, இப்போது கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய பார்கெனிங் பவர் அதிகரிக்கிறது. யாருடைய பார்கெனிங் பவர்? இல்ல, அமமுக தன்னுடைய தங்களுக்கான இடங்களை அதிகம் கேட்பதற்கு அல்லது இதற்கு உண்டான சாத்தியம் இல்லை என்று சொன்னால் தானே அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பார்கெனிங் பவர் இருப்பதாக நினைப்பாங்க. அதனால பேச்சுவார்த்தையில இது ஒரு அழுத்தம் சேர்க்கும் என்று நினைத்து சொல்லப்பட்டது. இன்றைக்கு அதையெல்லாம் ஓகே, பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். சார், டிவிகே கிட்ட வந்து டிவிகே கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் கூட வந்தது. எப்படி அதிமுக கூட வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி தொண்டர்கள் விருப்பப்பட்டாங்கன்னு சொல்றீங்களோ, அதே அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து டிவிகே மேலேயும் வைக்கப்பட்டது. டிவிகே வந்து நாங்க ஆட்சியிலையும் பங்கு தரோம், அதிகாரத்திலையும் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லியுமே யாருமே அவங்க கிட்ட போகலையோ அப்படின்ற ஒரு பார்வை வருது. அதுக்கு என்ன காரணம்? டிடிவி அவர்கள் தவேகா தலைவர் விஜய் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் செய்திகள் எல்லாம் கிடைச்சிருந்தது. அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அதெல்லாம் அதாவது மேடம், டிவிக்கா இல்லாத ஊருக்கு இழுப்பு ஊர் சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஆட்சி தரேன், அதிகாரம் தரேன்னு சொன்னால் ஆட்சிக்கு வரணும் இல்லை, முதல்ல அதற்கு உண்டான தகுதிகளை ஒரு இயக்கம் பெற்றிருக்கணும் இல்லையா? அதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து என்ன வேணாலும் தருவேன்னு சொன்னாலும் அவர்கள் பக்கம் யாரும் போகவில்லை என்றால் பொதுமக்களுக்கும் புதிதாய் களத்திற்கு வந்தவர்களுக்கும் பொது வெளிக்கும் இணையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேண்டுமென்றால் அரசியல் களம் புரியாமல் இருக்கலாம். தினசரி மக்களை சந்திக்கிற அரசியல் இயக்கங்களுக்கு தெரியும் எது இயக்கமாக தேர்தல் களத்தில் நிற்கிறது, எது உணர்ச்சி வசப்பட்ட மக்களை கொண்டு இயக்கம் என்று காட்டிக் கொள்கிறது. இதன் பின்னால் போனால் ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு கவுன்சிலராவது வாங்க முடியுமா என்கின்ற நம்பிக்கையை முதல்ல சக கட்சிகளுக்கு ஒரு கட்சி கொடுக்காமல் ஏன் கூட கூட்டணி வாங்க என்று அழைப்பதே முதல்ல அரசியல் களத்தில் இது ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்படுகிறது. பொது வழியில நீங்க அதை வந்து கொண்டாடி அப்படி வந்துட்டார் இப்படி வந்துட்டார் சொல்லிட்டு இருந்தீங்க. அதோடைய யதார்த்தம் இன்றைக்கு கூட்டணியில் எப்போ தெரியுது இல்லையா? ரிசல்ட் வரும்போது இன்னும் மோசமா இருக்கும்.
அதிமுகவுல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு அரசியல்ல பண்பட்ட தலைவர்களாக இருக்கிறாங்க. அப்படிதான் செங்கோட்டையன் அவர்களும் இருந்தார். அவர்தான் இப்போ தாவேக்காவுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க தான் சொல்றாங்க தாவேக்காவுல கிட்டத்தட்ட 34% அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குன்றதெல்லாம் குறிப்பிடுறாரு. அப்போ அதெல்லாம் வந்து சும்மா சொல்றாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல அவருடைய அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் அதை அரசியல் செங்கோட்டையனுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல, பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கிறார். அவர் அதிமுகவில் இவ்வளோ வருஷம் பயணித்தவரா என்ற கேள்வி கூட எங்களுக்கெல்லாம் எழுது. நீங்கள் சொன்ன தாவேக்காவுடன் சேர்ந்த போதே இன்றைக்கும் தாவேக்காவில் தேர்தல் அறிக்கை குழுவில் பாவம் 3வது இடத்துல போட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காராம் தெரிஞ்சவங்ககிட்ட இடத்துலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது புரட்சி தலைவரை குறித்து ரொம்ப புலகாங்கிதம் அடைந்து பேசியிருக்காரு. ஐயா, நீங்கள் இருக்கிறது விஜய் கட்சி, இங்கே விஜய் தான் கடவுளே, தயவுசெய்து கொஞ்ச நேரம் வெளியே உட்காருங்க, நாங்கள் முக்கியமான கொள்கை விஷயம் பேசிட்டு வரோம்னு சொன்னதா பத்திரிகையில் செய்தி இருந்தது. இவர்களை நீங்கள் வந்து பில்டப் கொடுக்கறது செங்கோட்டையனுக்கு இது எல்லாம் அதிமுக என்கின்ற கட்சியில் இருந்ததனால், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டதனால் கிடைத்த வெற்றியை ஒழிய அவருடைய எபிலிட்டி, கணிக்கும் திறன், எந்த கட்சிக்கு என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற விதம், இது எல்லாம் ஒன்றுமே இல்லை. இது அனைத்தும் அதிமுகவில் இருந்ததால் அவர் தனக்குத்தானே கட்டமைத்து கொண்டதே ஒழிய தனியே நின்று செய்த ஒரு செயலில் கூட நான் அதிமுகவில் நீங்கள் சொன்ன பக்குவப்பட்ட தலைவராக இருக்கவில்லை. அதிமுகவினுடைய பேனர்ல, அந்த பெயிண்ட்ல, அந்த கலர்ல, அந்த சின்னத்துல இருந்ததுனால எனக்கே இப்படி ஒரு பிம்பம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இப்ப ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காருன்னு கூட கேள்விப்பட்டோம். பாவம் கூடிய சீக்கிரத்துல இன்னும் பண்பட்டவர் இன்னும் வேற பண்பட்ட இடங்கள் கூட போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் கட்சியில இருந்து எதற்காக மன உளைச்சல்ல இருக்கணும்? அதுதான் விஜயை பார்ப்பதற்கு கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்காரு பனையூருக்கு. அங்க 4 நாளா 3 நாளா வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டினப்பாக்கம் இல்லத்துக்கு வந்திருக்காரு. இங்கெல்லாம் அனுமதி இல்லாம வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுருக்காங்க போல தெரியுது. பார்க்கவே முடியாத தலைவர், அதுக்கு இவர் வந்து ஒரு அனுபவமிக்க தலைவர் நீங்க இவரை சொல்றீங்க. இதெல்லாம் அரசியல் வேடிக்கையான விஷயம். அவரோட எண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப காமெடியா போகணுங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. சரி சார், இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய கூட்டணி என்ன ஆக போகுது, அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படின்றதும் இப்போ ஒரு பேசும் பொருளா மாறுது. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே வந்து மற்ற கட்சிகளை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க. போயிட்டாங்க அப்படின்றதுதான் கிட்டத்தட்ட நிதர்சனமா இருக்கு. அவரும் அவருடைய மகனும் மட்டும்தான் இப்போ வந்து எஞ்சி இருக்கிறாங்க. சோ இந்த நிலைக்கான காரணம் இல்ல, இப்போ அவருடைய அடுத்த முடிவு என்னவாக இருக்கும்? டிஎம்கே இல்ல டிவிகேன்னு சொல்றாங்க. இப்படி அதுக்கு அப்படி இல்லைன்னா அதிமுக கூட கூட்டணி வருவாரா? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமா மேடம். இப்போ அதாவது ஓபிஎஸ் மீது அவர் எடுத்த நிலைப்பாடுகள் மீது நமக்கு நிறைய மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது. இப்போ இது தேர்தல் காலத்தில் ஓபிஎஸ் என்ன முடிவை எடுக்கலாம் அப்படிங்கிறதுல அவர் மீண்டும் டிடிவியை போல என்டிஏ கூட்டணியில் போய் இணையலாம், அல்லது என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு என்று தெரிவிக்கலாம். அவரோடு இருக்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு எம்எல்ஏ ஐயப்பன் என்கிற எம்எல்ஏ மட்டும் இருக்கிறார். அதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பையனுடைய அரசியல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முடிவுகளை அவர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேறு கட்சிகளுக்கு செல்வாரா போவாரா என்பது அது தனிப்பட்ட விஷயம். இன்றைக்கு கூட அவரோடு இருந்த ஒரு எம்எல்ஏ திமுகவில் போய் சேருவதாக இருந்த பெரம்பலூர் முன்னாள் எம்எல்ஏலாம் இன்று கண்ணீர் விட்டு அழுது அதிமுகவை விட்டு புரட்சி தலைவி அம்மாவுடைய படத்தை வீட்டிலிருந்து விடுவாயா என்று அவர் தாய் கேட்டிருக்கிறார். அப்பா இதெல்லாம் இப்படி செய்யலாமான்னு அவங்க பொண்ணு கேட்குறாங்கங்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரிடம் இந்த அதிமுகவுக்கான பிடிப்பும் அதனோட வாழ்வியல், இது ஒரு கட்சி அல்ல, ஒரு வாழ்வியல் இயக்கம் என்பதை அவங்க வீட்டில் உள்ளவர்களை உணர்த்தி அவர் ஒரு பொதுவெளியிலே உங்களை போன்ற பத்திரிகையாளர்களிடம் கண் கலங்குகிறார் என்றால் அதுதான் அதிமுக தன்மையோடு இருப்பவர்கள் பிற இயக்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். ஏதாவது வாஷிங் மெஷினில் தங்களை தலைவை செய்து கொள்ள வேண்டும். எப்படி செந்தில் பாலாஜி போன்று வைத்தியலிங்கத்திற்கு ஏற்கனவே 100 கோடி ரூபாய் சொத்து முடக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஜனவரியில். அதற்கப்புறம் அறப்போர் இயக்கம் 28 கோடி ஊழல் வாங்கியதாக ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கு. இப்படி ஒருவேளை திமுகவுக்கு போனால் செந்தில் பாலாஜி மாதிரி நம்மளை வாஷ் பண்ணி எடுத்துருவாங்களோன்னு நினைச்சு போகலாம் ஒரு சிலர். ஆனால் ஓபிஎஸ் அப்படி போவாரா என்பதில் எனக்கு சரியாக இப்போ சொல்ல முடியாது. போகிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன்.
மேபி அவர் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது இன்றைய சூழ்நிலை. சரி, இப்போ டிடிவி அவர்கள் என்டி அலையன்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. இதுக்கு காரணம் அவருடைய அந்த பேரம் பேசுவாங்க, அவர் பார்கெனிங் பவர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னொரு வகையில இதை பாக்குறது என்னன்னா, பியூஷ் கோயல் அவர்கள் இங்க வந்துட்டாரு அப்படின்னாலே அவர் அலையன்ஸ் எல்லாத்தையும் என்டிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வந்துருவாரு. சோ இது பியூஷ் கோயலுடைய பவர் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்து? இல்லை, பியூஷ் கோயலோட பவர் அப்படிங்கிறது அப்படின்னா, நீங்கள் பாமக அதிமுகவோடு தான் கூட்டணியை அவங்க பேசுகிறாங்க, முடிவு செஞ்சாங்க. தேமுதிகவும் பேசி கொண்டிருக்கிறது. பியூஷ் கோயல் இவர்களை இணைக்கக்கூடிய ஒரு நட்பு இருக்குது என்பது தான் இதில் யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குங்கிறதையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிடிவி பியூஷ் கோயலோடு பேசி என்டிஏ கூட்டணியில் இருந்து கொண்டு அவர்களோடு கூட்டணியை நிறைவு செய்திருக்கிறார். இப்போ அதிமுக நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கோம், அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியும் இருக்கிறதுன்னு சொல்லி, அந்த அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்கள் பயணித்திருக்கிறார்கள். அதனால் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது அவரை விரைவாக அந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான இட் அண்ட் பட்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா. இவர் நீங்கள் இப்படி வரணும், எதிர்காலம் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு என்ன வாக்குறுதி, அவர்கள் கோரிக்கை, பேச்சுவார்த்தை, இது எல்லாமே பேசி முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கூட்டணி மிக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம தன்னுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ இது எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க? அவர் எந்த வகையிலுமே டிடிவி அவர்கள் இவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தாங்க, நாங்க எடப்பாடி அவர்களுடைய தலைமையில நாங்க இணைய மாட்டோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் கூட நான் இவ்வளவுதான் சீட் தருவேன், நீங்க வரணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்தாலும் இவ்வளவுதான் சீட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓபிஎஸ் அவர்களுக்கு எல்லாம் 3 சீட் தான் ஒதுக்கி இருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கும்போது எப்படி இது இல்ல 3 சீட்டு தான் ஒதுக்கி இருந்தார்னு நீங்க அது அப்படி ஒரு தகவல் பரப்பப்பட்டிருக்கிறது. அது செய்தியில வந்தது சார், 3 சீட் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் அதுதான் சொல்றேன். அப்படி வந்த ஒவ்வொரு கட்சிக்கும் இத்தனை இடங்கள் என்று வந்த தகவல் அதிமுக சார்பில் விடப்பட்டதல்ல, என்டிஏ கூட்டணி சார்பிலும் விடப்பட்ட தகவல் அல்ல. அது யாரோ இப்படி இருக்கலாம் என்று போட்டிருக்கிறார்களே ஒழிய அவங்களுக்கு செய்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் இணையும் போது இந்த மாதிரியான அதாவது யாருக்கு என்ன இடங்கள் என்று இதுவரை எந்த செய்தியிலும் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. எந்த செய்தியில நீங்க பாத்தீங்க? சரி, நீங்க பாமகவுக்கு எத்தனை சீட்னு நீங்க சொல்லுங்க, செய்தியில என்ன பாத்தீங்க? அப்படி எந்த செய்தியுமே கிடையாது. எல்லாம் சுத்தி விட்றதுதான். ஆளாளுக்கு நீங்க நினைச்சா ஒரு சீட் தொகுதியை சொல்லி விடுவார்னு சொல்ல வேண்டியதான். ஆனால் இதுவரை அஃபீஷியலாக யாருக்கு எத்தனை இடங்கள் என்பது இந்த அதிமுக கூட்டணியில இதுவரை யாருக்கும் சொல்லப்படவில்லை. அது ஒரு பொய்யான புரளியான செய்தி நீங்க சொல்றது. அது உண்மை கிடையாது. ஆனா அந்த மாதிரியான செய்திகள் அந்த கேள்வியின் பேர்ல நம்ம விவாதிப்பதே தவறுன்ற அது போலியான. சரி, இப்போ மேனிஃபெஸ்டேஷன்ஸ் முதல் கட்ட வாக்குறுதிகள் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு விமர்சனங்களையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதுல ஆண்களுக்கான கட்டணம் இல்லா பேருந்து இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இது அதே மாதிரி திமுக பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இப்ப நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்றப்போ திமுகவினுடைய திட்டம் நல்ல திட்டம் என்டார்ஸ் பண்ணி அதுக்கான அதுவும் கொடுப்போம், நாங்க 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது அப்போ நீங்களும் அதே வழியில தானே வரீங்க அப்படின்றது தானே மேடம்? இல்ல, இது திமுகவோட திட்டம்னு சொல்றது முதல்ல தவறு. அதிமுக 2021 தேர்தல் அறிக்கையில 1500 ரூபாய் தருவதாக நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கோம். திமுக கொடுத்தது வெறும் 1000 ரூபாய் தான். அவர் எங்கள் வாக்குறுதியில் சிறிதைத்தான் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் வந்தால் இன்னும் 500 ரூபாய் சேர்த்து 2000 ரூபாயாக கொடுப்போம் என்பது எங்களுடைய வாக்குறுதி. அதனால இது திமுக வாக்குறுதிங்கிறதே கிடையாது. இது அதிமுகவின் அன்றைக்கு இருந்த 2021 இருந்த விலைவாசி ஒப்பிட்டே நாங்கள் 1500 தரணும். ஆனால் இவர்கள் அனைத்து பொருட்களின் விலையும் ஏற்றிவிட்டு இன்றைக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அது சரியாக இருக்காது என்பதன் அடிப்படையில் நாங்கள் 2000 ரூபாய் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஆண்கள் ஒரு பொது போக்குவரத்து என்பது அனைவருக்கும் ஒரு பொதுவான விலையில்லா பயணத்தை உறுதி செய்வது என்பது, நீங்கள் வளர்ந்த நாடுகளில் பார்த்து ஒன்றா சொல்லுவீங்க. பின்லாந்தை பாருங்கள், குழந்தை பிறந்தாலே போதும் அரசே படிக்க. அதை நோக்கி அதிமுக நகர்கிறதுன்னு தான் நீங்கள் எடுக்கணும். இதை சரி பண்ண முடியுமா, இது சரியா? அப்படி இல்லை. இந்த மாநிலத்தில் எந்த ஒரு மக்களும் எந்த ஒரு தேவைக்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்கின்ற நிலையை உறுதி செய்வதுதான் எனது லட்சியம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார். அந்த அடிப்படையில் இப்படி தேவை இருக்கக்கூடாதுங்கிறத நோக்கி நாங்கள் நகர்றோம். அதனால
நீங்க அதை பொருளாதார அளவீட்டில் ஐயோ இது முடியுமா, இதெல்லாம் அப்படி செய்யலாமான்னு சில திமுக கூட்டணியில இருப்பவர்கள் கதறலாம், பதறலாம், திணறலாம். ஏனென்றால் பொதுநலமற்றவர்கள் இது குறித்து யோசிக்கவே முடியாது. யோசிக்காதவர்களிடமிருந்து திமுகவை பற்றி காப்பி அடித்து ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்கிறாங்கன்ற. எந்த வாக்குறுதி? இந்த 1000 ரூபாய் மகளிருக்கான ஊக்கத்தொகை. அதான் 1000 ரூபாய் நாங்க சொன்னது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. நாங்க 1500 தரோம்னு சொன்னோம். ஆனா நீங்க அதை 1000 ரூபாய் கொடுக்கும் போது அதை விமர்சனம் செய்தீங்களே இல்லையா சார்? 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி நாங்க 2.5 வருஷம் போராடியதுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க மேடம். நாங்க எங்க விமர்சனம் பண்ணோம்? அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் இவர்கள் கொடுக்கலையே. அப்படி பார்த்தா ஒரு குடும்ப அட்டைக்கு இன்னும் 25,000 ரூபாய் இவங்க கொடுக்கணும். அதே வீடு கட்டி தரோம், அதே மாதிரி இங்க சிட்டில இருக்கிறவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தரோம் அப்படின்றலாம் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் பிராக்டிக்கலா பாசிபிளா? எப்படி, யாரு, எந்த கைட்லைன்ஸ் அதுக்கு என்ன மாதிரி இருக்கு, அதுக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், இதெல்லாம் இருக்குமா இல்ல இதெல்லாம் எப்ப சொல்வீங்க? அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு தான் மேடம் வீடு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் சார், தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வந்து சென்னை போன்ற இடங்கள்லயோ வீடு இல்ல. அதாவது அப்போ எல்லாருக்குமே வந்து இல்ல, பொதுவாக சொல்றேன், தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. எப்படி அப்போ நீங்க அதெல்லாம் செய்வீங்க அப்படின்ற? அப்போ ஒரு வாக்குறுதிக்காண்டி நீங்க வந்து ஃபார் த நேம் சேக் இந்த மாதிரி நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்லை. அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கிற பல திட்டங்கள் இங்க இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு சில கேட்டகரிஸ், அந்த இடத்துல அவங்க ஆக்கிரமிச்சு இருந்தாங்க, அவங்கள அகற்றுறோம், அந்த நேரத்தில் வீடு கொடுக்குறோங்கிற நிலையை தாண்டி இப்போ வீடு இல்லை என்பவர்கள் எந்தவித சொத்தும் அவர்கள் பெயரில் இல்லை அந்த அப்படி என்கிற நிலையை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிலம் வாங்கி வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா இதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறது திட்டம் இருந்தது சார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க, அதுல என்ன மானியம் வாங்குவாங்க, நீங்க எதுவுமே இல்லாம பண்றோம்னு சொல்றீங்க. அது வந்து அதுதான் சொல்ல வரோம். இப்போ ஆல்ரெடி இப்ப நீங்க நம்ம சொல்ற பசுமை வீடுகள் திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாம் எப்படின்னா 2 சென்ட் இடம் வைத்திருந்தால் வீடு கிடைக்கும் அந்த திட்டங்கள்ல. இப்ப 2 சென்ட் வீடு கூட இல்லை, நிலம் கூட இல்லை. இப்ப நிலம் இல்லாதவர்களுக்கு கூட அரசே நிலத்தை தேர்வு செய்து அல்லது இடம் வாங்கி அவர்களுக்கு வீடும் கட்டி கொடுக்கும்னா, அப்போ வீடு பசுமை வீடுகள் திட்டங்கள் அதிமுக ஆட்சியில பரவலாக பல கிராமங்கள்ல கட்டப்பட்டு விட்டது. அப்ப இப்போ இனிமேல் என்ன அங்க தேவை, அடுத்த கட்ட தேவையாக என்ன இருக்கிறதுனா, இந்த திட்டம் நல்லா இருக்கு ஆனா எங்களிடம் நிலமே இல்லை அப்படின்னு தவிக்கிறாங்க இல்லையா? இது பிராக்டிகலா செய்ய முடியும் அதிமுக நம்புது, அப்படிதானே சார்? 100% பண்ணலாம். ஏனென்றால் அத்தனை வீடுகள் திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதில் எங்களிடம் வந்த கோரிக்கையில் இது வந்து ஏனோ தானோன்னு எடுத்ததில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இது தேர்தலுக்கான எடுத்ததில்லை. ஒரு ஊர்ல 100 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கு பசுமை வீடுகள் திட்டத்தில் அப்படின்னா, வீடு இல்லாதவர்களுடைய நிலையை பார்த்தால் எங்களிடம் இடமே இல்லைங்கிற நிலையில தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் அரசு அந்த திட்டங்களின் கீழ் கொண்டு வர முடியாம இருந்தோம். அப்ப அந்த லெஃப்ட் அவுட், நிலமே இல்லை, எதுவுமே இல்லை எங்ககிட்ட அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஆட்சி முறையில் அதை கொண்டு வந்து அவர்களுக்கும் நிலத்தையும் வாங்கி வீடையும் கட்டி கொடுத்து விட வேண்டும். இப்ப இதை நீங்க எடுத்த உடனே நாங்க சொல்லல, இவ்வளவு பசுமை வீடுகள் திட்டங்களை நிறைவேற்றிய பிறகு. அதனால இது ஏனோ தானோ கிடையாது. இதெல்லாம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் அந்த திட்டத்திற்கு வெளியே நிற்கிற மக்களை கண்கொண்டு பார்த்ததின் அடிப்படையில். எங்கிட்ட 2 சென்ட் கூட இடம் இல்லைங்க, ஐயோ எனக்கு இந்த வீடே கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற போது அதற்கும் ஒரு தீர்வு தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை ஒழிய இது ஏனோதான வாக்குறுதி இல்லை, வாக்கை நோக்கிய வாக்குறுதி இல்லை. முழுக்க முழுக்க நிலம் இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய அடிப்படையான கூறு. சார், இப்போ ராமதாஸ் அவர்களை அதிமுக கூட்டணியில் எதிர்பார்க்கலாமா? பேச்சுவார்த்தைகள் நடக்குதா? இல்லை, பல வகையில் பலரோடும் பேச்சுவார்த்தை நடக்குதா என்றால் நடக்கதான் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வரக்கூடிய முடிவை எடுப்பது அவர்கள் தான் எடுக்கணும். அது அவர்கள் எடுத்த பிறகு நம்ம சொல்லலாம். ஓகே சார், நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி.